ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிப்பேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் சேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழியும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. மிதுன ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி நேயர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுனம் அப்படிங்கிறதே ஒரு காற்று ராசின்னு சொல்லுவோம். ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இதில் பிறந்தவர்கள் ரொம்ப புத்திசாலி, அறிவாளிகள். இவங்களுக்கு எல்லாமே ஒரு திட்டமிட்டபடி அவங்க செயல்படுவாங்க. ரொம்ப அழகாக செயல்திறன் கொண்டவர்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடம்ங்கிற கர்மஸ்தானத்திலேயே கர்மா காரகனாகி அவர் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கார். ஸோ அவரோட பார்வை 12ஆம் இடம்ங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் இவங்களுக்கு இருக்க தான் இருக்கும். அப்போ இவங்க ஒரு இடம் வாங்குறது, நகை வாங்குறதுலாம் பண்ணலாமா? அழகாக பண்ணலாம். மிதுன ராசி லக்னக்காரங்க அவங்க ஏன்னா அந்த 12ஆம் இடம்ங்கிறது ரிஷபம், பூமி தத்துவம். அப்போ இவங்க பூமியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுலேயும் ஃபார்ம் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு இது மாதிரிலாம் வாங்கி போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பில்டிங்ஸ் கட்டுறது, கட்டி வாடகைக்கு விடுறது இதெல்லாமும் இவங்க பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வேறு ஏதாவது விரயம் வரத்துக்குள்ளே நம்ம சுப விரயமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது சர்ப்ளஸாக உங்ககிட்ட மணி இருந்தால் பண்ணலாம். நம்மளுக்கு எல்லா மிதுனத்துக்குமே பணம் நிறைய இருக்கும், சர்ப்ளஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க வாழ்வாதாரம். அந்த சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்கி இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? அதுக்குன்னு கடன் வாங்கி அப்படிலாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது விரயஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால இது மாதிரி ஏதான அனாவசியமான விரயம் இல்லாமல் ஒரு உருப்படியாக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணோம்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பணம் சேஃபாக இருக்குது அப்படின்னு ஒரு நிம்மதி இருக்கும். அதுக்குன்னு அது இல்லாதவங்க கடன் வாங்கி இடம் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரு பகவான் இப்போ தனஸ்தானத்தில் உச்சமடைய போகிறாரு. அப்போ ஆனாலும் குரு 2ஆம் இடத்துல வர்றது ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் உட்கார்ந்த இடத்த ஒன்றும் பெருசாக நல்லது பண்ண மாட்டார். ஆனால் அவரோட பார்வை தான் எப்போவுமே முக்கியம். ஆனால் அந்த பார்வைங்கிறதும் இப்போ இவங்களுக்கு சரியில்லை. ஏன்னா அவர் பார்க்க போகிறது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது என்ன? ருண ரோக சத்ரு. அப்போ உங்களுக்கு நோய் நொடி, கடன், எதிரிகள் இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அவர் பார்க்குற இடத்த விருத்தி பண்ணுவார். இவர் என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும்? இவங்களுக்கு நோயின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, உள்ளே இருக்கக்கூடிய வயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் இந்த ஓவரீஸு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆண்களுக்கும் இது மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸு. இது குழந்தை பிறக்கிறதுலாம் பிரச்சனை இருக்குமா மேம்? அப்படி அவசியம் கிடையாது. பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பெல்லாம் வச்சு நம்ம அதெல்லாம் சொல்லலாம். பட் பொதுவாக நம்ம இப்போ பேசுறது இந்த வருட பலனை பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒன்று கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகலாம், இல்லைன்னா நோய் பிரச்சனை ஜாஸ்தி ஆகலாம், இல்லை எதிரிகள் ஏதோ இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இரிட்டேஷன் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இவங்க எப்படி இருந்துக்கணுமோ அதுக்கு பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன குரு 1 வருஷம் தான் இருக்க போகிறாரு.
அவர் தான் அடுத்த ஒவ்வொரு வருஷம் அவர் மாறிக்கிட்டே தானே இருப்பார். இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிறது அவஸ்தை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் 8ஆம் இடத்துல சில நன்மைகளும் இருக்குது. ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு அது 11ஆம் இடம். அப்போது உத்தியோகத்தில் இவங்க பார்க்குற வேலையில் ஏதானா இவங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான விஷயங்கள் கூட வரலாம். ஏன்னா இது வந்து ராசிக்கு தான் 8ஆம் இடமே ஒழிய 10ஆம் பாவம்ங்கிற உத்தியோக பாவத்துக்கு இது 11ஆம் பாவம். அப்போ அங்கே வந்து இவங்களுக்கு ஏதானோ இவங்க பண்ணுற வேலையில் ஒரு லாபகரமான ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி நன்மைகளும் வரும். இப்போ புது பிஸ்னஸ் ஐடியாலாம் பிச் பண்ணலாமா? மிதுனத்துக்கு வந்து பொதுவாகவே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சில சிக்கல்கள்லாம் இருக்குது. இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். பொதுவாகவே மிதுன லக்ன ராசிக்காரர்கள் சுயமாக தொழில் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவங்க வந்து வேலை செய்கிறது தான் அவங்களுக்கு எப்போவுமே நல்லதாக இருக்கும். அப்படி ஏற்கனவே பிஸ்னஸில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பண்ணலாம். ஆனால் பெரிய வெஞ்சர்லாம் இப்போ புதுசாக எதான ஆரம்பித்து அது மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். ஏன்னா இந்த 6, 8, 10 இந்த பாவங்களை குரு பகவான் பார்க்குறாரு இல்லையா? இப்போ இத்தனை நாள் நம்ம சனி பகவானுக்கு பயந்துட்டு இருந்தோம். இப்போ இவங்க வந்து குருவை பார்த்து பயப்படணும். ஏன்னா அவர் வந்து இவங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதினு ஒரு டைட்டில் இருக்குது குரு பகவானுக்கு. ஸோ ஒரு சிலருக்கு குரு நல்லது பண்ணுவார், ஒரு சிலருக்கு அவர் கெடுதல் தான் பண்ணுவார். அதனால் அதில் இப்போ இருக்கிற இந்த சஞ்சார கதியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. இவங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாமா? இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மன், அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்ட்ரு ஆகிட்டார் 2025. ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முதல்ல சனி பகவான் என்ட்ரு ஆன உடனே போன வருஷம் மார்ச் 31 என்ட்ரு ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது. காஷ்மீரில் வந்து பஹல்காம் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய் இந்த 2 கிரகத்துடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கார், அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்க தான் இருக்கும். போர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை வந்து என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலேருந்து வர தோட்டா மாதிரி. அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் வந்து அந்த ராசியில ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியட்ல கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அஸ்வினியில தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் வந்து இப்போ இந்த மாத கடைசியில் மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்ட்ரு ஆக போகிறார். அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேது தன்னுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் கொஞ்சம் அவ்வளோ அது என்ன மகங்கிறது பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் ஒரு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கதான் இருக்கும்.
ஸோ நம்ம உலகளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்களில் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்கிறோம், தனகாரகன் அப்படின்னு சொல்கிறோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ராசி மண்டலத்தில் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜாக போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரணமாக வராரு. அவர் வந்து இப்போ கடகத்தில் வந்து உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும். அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து எல்லாமே அங்கதான், அந்த கடகத்துல தான் இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலயும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது, ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவாரு, கடகத்துல வந்து உட்காரும்போது தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்ப்பார். அதாவது சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டுல, அதாவது குருவுடைய வீட்டுல தான் இருக்காரு. அவர் 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் வந்து கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் வந்து அவர் ரொம்ப உக்கிரமா இருந்தாரு. ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் வந்து ஒரு போலீஸ்காரர் மாதிரி நம்மளெல்லாம் வந்து தண்டிக்கிறதுக்காக அவர் வரல. நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வர்றாரு. மனித இனம் வந்து நம்மளும் நிறைய தப்பு பண்றோம். கண்டிப்பா. அதாவது இயற்கையை வந்து துன்பப்படுத்துறது, ரொம்ப இயற்கையை வந்து நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம சீர்கேடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிக்கணும் இல்லையா? அப்படி ஒரு ஆளாதான் ஒரு தண்டனை அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். கண்டிப்பா. சோ அது மாதிரிதான் இப்ப சனி பகவான் பண்றாரு இல்லையா? அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் வந்து அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டுல அப்பா அம்மாவோ இல்ல பெரியவங்களோ இல்ல ஒரு காலேஜ்ல ஒரு டீச்சரோ லெக்சரோ சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். கண்டிப்பா. ஆனா இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மள பனிஷ் பண்ணும்போதுனா மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தான் பெஸ்ட். ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்றோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட நம்மளை காப்பாத்தி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்றேன், முருகப்பெருமானை வேண்டிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடாக நான் சொல்றேன். சூப்பர். அண்ட் குரு வந்து இந்த வருஷத்துக்கு ராஜாவா வர்றதுனால பிரகஸ்பதி, குருன்னா வந்து பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது, அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா, அவங்கள வந்து திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரி எல்லாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பா எல்லார் வீட்லையும் நல்ல சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம். சூப்பர் மேம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.